ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செவிலி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி ஸ்டூடெண்ட். எங்களை வந்து ஃபீல்டு விசிட்காக புலிகாட் ரிசர்ச் ஃபீல்ட் ஃபெசிலிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மீன்களை வந்து கமர்ஷியலாகவும் ரிசர்ச்காகவும் வளர்த்துட்ருங்க. அதில் முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா மட் கிராப்ஸ். ஏகப்பட்ட மட் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிசர்ச்காகவும் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வளர்த்துட்ருக்காங்க. இந்த மட் கிராப்ஸோட கமர்ஷியல் வேல்யூஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஒரு நண்டு வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகுது. இந்த நண்டுகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வளர்க்குறது, எப்படி ப்ரீட் பண்ணுறது போன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மட் கிராப்போட தமிழ் பேர் என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகப்பட்ட வெரைட்டிஸோட மட் கிராப்ஸும் காட்டியிருந்தாங்க. அதில் எப்படி வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், ஆண் மட் கிராப், பெண் மட் கிராப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட் கிராப்ஸ் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தோலை வந்து உடைக்கும். அது பேர் மோல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மோல்ட்டிங் உரிச்சதுக்கப்புறம் அந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா பதுங்கி இருக்கும், கொஞ்ச நாள் அந்த ஷெல் வந்து வளர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மண்டை பற்றி கற்றுக்கிட்டோம். அதோட கலர்ஸ்லாம் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது பார்க்கவே. ஸோ உங்களுக்கு வந்து மட் கிராப் பற்றி தெரியுமா? நீங்கள் மட் கிராப் சாப்பிட்ருக்கீங்களா? அதுக்கோட தமிழ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வருங்க. மேலும் ஃபிஷரிஸ் தொடர்பான விஷயங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்